எனக்கு இன்னொரு ஒரு முக்கியமான கேள்வி என்னென்னா, இந்த ஜாதிவாரி கணக்கெடுப்பால் அரசியல் ரீதியாக பலம் வாய்ந்த சமூகங்கள், இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை ஒரு 4-5 சமூகங்கள், அது பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கட்டும் அல்லது தாழ்த்தப்பட்ட சமூகமாக இருக்கட்டும் இருக்கிறார்கள். ஆனால் இந்த குறைவான எண்ணிக்கையில் பல சமூகங்கள் இருக்கின்றன. அவர்கள் ஓசியிலும் இருக்கிறாங்க, பிசி எம்பிசியில் இருக்கிறாங்க, எஸ்சி எஸ்டிலையும் மிக குறைவான ஒரு எண்ணிக்கை. இப்போ இருளர் போன்றவர்கள், குதிரை வண்ணார் போன்றவர்கள் உள்ளிட்ட சில சமூகங்கள். இதுபோல் ஒவ்வொரு மாநிலத்திலும் மிக குறைந்த எண்ணிக்கையில் அதற்கான அவர்களுக்கான வேலைவாய்ப்பு, கல்வியில் இன்னும் அவர்களுக்கான பிரதிநிதித்துவம் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இப்போ இது ஒரு சமூக ரீதியான பிளவுகளுக்கு வழிவகுக்குமா என்ற ஒரு அச்சமும் ஏற்பட்டிருக்கு. நீங்கள் அதை பொதுவாக அதை எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் அந்த குறைவான, நீங்களே உங்கள் ஒரு சட்டமன்ற தொகுதிகளிலே, அந்த தொகுதிகளிலே ஒரு குறைவான எண்ணிக்கை உள்ளவங்க ஒரு சமூகங்கள் இருக்கும். அவர்கள் ஏதாவது ஒரு இடஒதுக்கீடு பிரிவிற்குள் அவர்கள் விரும்பியோ விரும்பப்படாமலோ அதில் அவர்கள் சேர்க்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு அந்த எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுக்கான அந்த பலன், வலிமை வாய்ந்த அந்த பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான பலன் அதே பிரிவில் உள்ள மற்ற பிரிவினர்கள் ஒரு குறைவான எண்ணிக்கையில் இருந்தால் அவர்கள் இந்த போட்டியில் அவர்களோடு போட்டியிட முடியாமல் அது ஓசியிலே இருக்குது, பிசியிலே இருக்குது, எஸ்சி எஸ்டிலையும் இருக்குது. இந்த பிரச்சனைக்கான தீர்வு இதில் கிடைக்குமா சார்? இதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம நம்ம ரொம்ப கவனமாக ரொம்ப ஆழமாக சிந்தித்து அதாவது அவர்களுடைய வரலாறுகளிலும் புறக்கணிக்கப்பட்ட சமூகமாக இருக்கிற, நீங்கள் சொன்ன மாதிரி பட்டியல் சமூகத்தில் இருக்கிற குதிரை வண்ணார் மாதிரியான சமூகம், மிகவும் பிற்படுத்தப்பட்டியில் இருக்கிற சலவை தொழில் செய்கிற வண்ணார் சமூகம், அதாவது அப்புறம் முடிதிருத்தும் தொழில், சிகை அலங்கார தொழில்களில் இருக்கக்கூடிய நம்முடைய நாவிதர் சமூகத்தை சார்ந்தவர்கள், தச்சு தொழிலில் இருக்கக்கூடிய ஆசாரியார் சமூகம், அதாவது பானை தொழில்கள் செய்கிற, மண்பாண்டங்கள் செய்கிற குயவர் தொழில் சமூகத்தை, குளாளர் சமூகத்தை சார்ந்தவர்கள், இப்படி நூற்றுக்கணக்கான சாதிகள் ஒரு நபர் கூட வரலாற்றில் எந்த அரசு பணிக்கும் எந்த கல்வி நிலையங்களிலும் இதன் அடிப்படையில் சலுகைகளை பெற்றிருக்கிறார்களா என்றால் பெற்றிருக்கவில்லை. அப்ப இது இன்னும் மிகப்பெரிய சமூக அநீதி. இது அதுதான் இப்ப நம்ம இந்த ஒட்டுமொத்தமாக சாதிவாரி கணக்கெடுப்பின் பொழுது இவர்களுக்குமான அந்த வாய்ப்பு கிடைக்கும், அல்லது இவர்களை தனித்து பிரித்து இவர்களுக்கு ஒரு கூடுதல் இடஒதுக்கீட்டை கூட வழங்கலாமா என்பதை குறித்தும் நம்ம அரசுக்கு நம்ம தொடர்ந்து நம்ம வலியுறுத்துறோம். ஆமா, அதுல இப்ப நேற்று கூட நீங்க தமிழ்நாடு வண்ணார் பேரவை, அதனுடைய தலைவர் மணிபாபா தலைமையில் நேற்று கோவையில் ஒரு மாநாடு நடந்தது. அந்த சலவை தொழிலாளர் வண்ணார் பேரவை இணைந்து நடத்த 3வது மாநில மாநாட்டில் நான் நேற்று மாலை இரவு அந்த மக்களுக்கு இந்த வாக்குறுதி தந்தோம். அதில் நம்முடைய தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் அண்ணன் கு ராமகிருஷ்ணன், அதே மாதிரி தமிழ் தேசிய களத்தில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் ஐயா தியாகு போன்றவர்களெல்லாம் நாங்கள் கலந்து நேற்று ஒரு 20 மணி நேரங்களுக்கு முன்பு இந்த குறித்து நீங்கள் சொன்ன அந்த பட்டியலில் இதுவரை பலனை ஒரு விழுக்காடு கூட, ஒரு முடியளவு கூட அனுபவிக்காத ஒரு சமூகம். ஆனால் இந்த மண்ணில் பூர்வகுடி மக்கள், இந்த மண்ணில் நீண்ட நெடுங்காலமாக இருக்கிற, இன்னும் சொல்ல போனால் தாய் மொழியையே தமிழாக கொண்டிருக்கிற இந்த சமூகம், பெரும்பான்மை சமூகத்திற்காக உழைத்து குடும்பமாய் கணக்கு பார்க்காமல் உழைக்கிற சமூகம். இவர்களுக்கு இதுவரைக்கும் கல்வி விழிப்புணர்வு இல்லை, அரசு வேலை வாய்ப்புல விழிப்புணர்வு இல்லை. அவர்கள் சாதாரண ஒரு பஞ்சாயத்து யூனியன்ல இருக்கக்கூடிய பஞ்சாயத்து அலுவலகத்தில் கூட இதுவரைக்கும் எந்த வேலையும் இல்லை. நீங்க கிராமத்தில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலகத்துல கூட இதுவரைக்கும் அந்த சமூகத்திலிருந்து ஒரு கூட தமிழ்நாடு முழுக்க வேலையில் இல்லை. ஆனா நம்ம இவர்களுக்கெல்லாம் போராடுவதற்கான குரல் அரசியல் ரீதியாகவும் இதுவரைக்கும் எழலை. அப்போ நம்ம அரசியல்வாதிகளும் வாக்கு வங்கிக்காக இது மாதிரியான எண்ணிக்கையில் குறைந்த சமூகங்களை நம்ம அவருடைய கோரிக்கைகளையும் செவிமடுக்காமல் ஒரு தாமதிக்கிற போக்கு அல்லது அவரை தவிர்க்கிற போக்கையும் நம்ம பார்த்தோம். ஆனால் இனி அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடாது. அனைத்து பிரிவு மக்களுக்கும் அப்படியான ஒரு சலுகையில் சேரணும்னு நம்ம தொடர்ந்து வலியுறுத்துறோம். ஆனால் கணனையா கேள்வி, சாதி ரீதியாக கணக்கெடுப்பு நடத்தினால் சாதிகளுக்குள் பிளவு நீடிக்கும். ஆமா, நீடிக்கும் தான். ஆனால் அது